அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் போல் ஜிலேபி, லட்டு அந்த மாதிரின்னு இல்லாமல் 90s கிட்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. அது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. வீட்டில் நமக்கு உடனே டக்குனே செஞ்சிடலாம். அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைதா பிஸ்கட் தாங்க. நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த டைமண்ட் ஷேப்பில் அதை தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு, கோதுமை மாவை விட மைதா மாவில் செய்யுங்க. அப்போ தான் ஒரிஜினல் பேக்கரியில் வாங்கக்கூடிய அந்த பிஸ்கட்டோட டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அது கூட அந்த மாவு கூட ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பு சுவை வந்து நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து இந்த மாவில் வந்து நம்ம வந்து இனிப்பு சேர்க்கணும். அதுக்காக எல்லாமே ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. அந்த மாவு அளந்த கப்லேயே வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் மைதாக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறணுங்க. அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடணும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது இது போல் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த சுகர் பவுடரை வந்து இந்த மாவில் வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துடலாம். 3/4 கப் சரியான அளவில் இருக்குங்க. உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 3/4 கப் சரியான அளவாக இருக்கும். இது ஒரு தடவை மாவை கலந்து விட்டுட்டு அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நான் நெய் இருக்கிறதுனால வந்து நான் நெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சேர்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நெய் மாவு எல்லாமே ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து நமக்கு சீக்கிரமாக இலக்கம் கொடுக்குங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் இல்லைங்க, பால் கூட நம்ம வந்து சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் வந்து தண்ணி சேர்த்து கூட இந்த பிஸ்கட் செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் தண்ணி சேர்த்து இந்த பிஸ்கட்டை செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த தண்ணீரை செஞ்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்து வேலை தாங்க இது வந்து. நம்ம பாருங்கள், மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. எல்லாமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு மாவு நமக்கு நல்லாவே சாஃப்டாக வந்ததுன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட வந்து கெட்டியாக இருக்கணும். இப்படி கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது கைகளில் ஒட்டாமல் இருக்கணுங்க. சப்பாத்தி மாவை விட கெட்டியாக இருந்தால் தான் பிஸ்கட் வந்து நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது பிணைஞ்சாச்சு இல்லையா. இப்போ மாவு வந்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வந்து இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. மாவு வந்து நமக்கு ஊறி வரட்டும் கொஞ்சம். இப்போது சரியாக 15 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து என்ன பண்ண போகிறோன்னா 2 பகுதியாக இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்து 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்துகிட்டு இது வந்து ஒரு தடவை இது வந்து நல்லா உருட்டி விட்டுருங்க. நம்ம சப்பாத்தி மாவு அந்த உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி போய் உருட்டி எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து காய் கட் பண்ணுற கட்டையில் தாங்க நான் வந்து தேய்க்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சிக்கோங்க. அதில் கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, மைதா மாவாக இருந்தாலும் சரி, இதை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. கட்டை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை வச்சுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இப்போ இதை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாதுங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மாவு வந்து நமக்கு தடிமனமாக இருக்கணுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஓரங்களில் இது போல் வந்து நல்லா சைஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு கட் பண்ணும்போது ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாகவே கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு பீஸா கட்டரோ அப்படி இல்லைனா கத்தியோ வச்சு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம வந்து பெருசாக போட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சின்னமாக போட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் அது வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்னமாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாமல். இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. வந்து மொத்தமாக வந்து எண்ணெயில் போட்டுறக்கூடாது. முதல்ல வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு கையில் வந்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு இடையில வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஒரு பீசஸாக வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கணுங்க. சேர்க்கும் போது ரொம்ப கவனமாகவே சேருங்க. ஏன்னா நம்ம சேர்க்கும் போது அந்த எண்ணெய் வந்து நமக்கு தெறிக்குங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்க்கணும். சேர்த்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா கரண்டிகளில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருக்கவே வந்து நமக்கு சீக்கிரமாகவே இது வந்து நல்லா வெளியில் வந்து ப்ரௌன் கலரில் இது வந்து ரெடி ஆகி வந்துடுங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து எடுத்துடணுங்க. ரொம்பவும் இந்த எண்ணெயில் இருக்கும் போதே ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா இந்த பிஸ்கட் வந்து நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அதனால் இந்த கலர் இருக்கும்போது இதை வந்து எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதாங்க, பேக்கரி சுவையில் நம்ம வீட்லேயே மைதா பிஸ்கட் ரெடி பண்ணிட்டோம். இதை பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கூட அது வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை.
ரொம்பவே சூப்பரான மைதா பிஸ்கட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுனாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.